பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் தேவியிடம் நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமே வாக்குப்பதிவு இந்த முறை 100% எட்ட வேண்டும் என்பதற்காக தமிழக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கண்ணியத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்ற அழைப்பிதழும் ஒரு குடும்ப விழாவாகவே கருதப்பட்டு இந்த போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இது குறித்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நம்மளோட இருக்க அவரிடமே கேட்போம். சொல்லுங்க, என்ன மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறீங்க? வாக்குப்பதிவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க? நமது தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% கண்ணியத்துடன் வாக்களிப்போம் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்ளுதல், வாக்காளர்களாக பதிவு செய்த அனைவரும் தங்களது வாக்கை எந்தவித அச்சுறுத்தலோ பயமோ இன்றி மனச்சாட்சிக்கு உட்பட்டு கண்ணியத்துடன் வாக்களித்தல், 100% வாக்குப்பதிவை உறுதி செய்தல், இந்த 3 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஸ்வீப் ப்ரோக்ராம் மூலமாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருக்கும் இந்த தேர்தல் நாள் குறித்த விழிப்புணர்வு போய் சேரக்கூடிய வகையில் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே போல் இந்த குறைந்த பதிவாகக்கூடிய வாக்கு மையங்கள் அந்த பகுதியில் என்ன மாதிரியான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு? பூத் லெவல் அவேர்னஸ் குரூப், அதாவது வாக்குச்சாவடி நிலை விழிப்புணர்வு குழுக்கள் மூலமாக நம்ம இப்போ இந்த பணிகளை ஒரு கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இப்போ பர்டிகுலராக இந்த பேக்ஸ் அப்படிங்கிற இந்த குழுக்கள் மூலமாக PLO, VAO அண்ட் அந்த குரூப் மெம்பர்ஸ், அதில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையும் உள்ளடக்கி அந்த கிராமத்திலேயே இதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருக்கும் அவங்களோட வாக்குரிமையோட உன்னதத்தை புரிய வைக்கக்கூடிய முயற்சி நடந்துகிட்ருக்கு. நம்ம சட்டமன்ற தொகுதியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறோம்.